அனைவருக்கும் வணக்கம். வீரபாண்டியன் மனைவி பாகம் 3 அத்தியாயங்கள் 34, 35 மற்றும் 36. மலையப்பனாக விளங்கும் வீரபாண்டியன் அழுக்கரையில் இருந்தவாறு சிறைக்கூடத்தின் பின்பக்கம் உள்ள சிறு சாளரத்தை நோக்கி, தேவி தேவி, சீக்கிரம் அந்த சாளரத்தின் இரும்பு சட்டத்தை சீக்கிரமாக அறுத்து எரிந்துவிடு, அதன் வழியாக ஏறி இங்கே குதித்து விடு என அவசரப்படுத்திக் கொண்டிருந்த போது ஆவணக்கலரியின் பக்கம் உள்ள இரும்பு கதவு சத்தத்துடன் லேசாக திறக்கப்பட்டு காவல் அறையின் பக்கம் அதிபயங்கரமான ஓலம் ஒன்று விபரீதமாக கேட்டது. ஆவணக்கலரியில் தேவியின் இரவு உணவிற்காக வைக்கப்பட்டிருக்கும் கூடையை உள்ளே எடுத்துக் கொள்வதற்காக இரும்பு கதவை லேசாக திறந்து பார்த்த காவலாளி வில்லவன் எதிரே ஆவணக்கலரியில் இருள் மண்டியிருப்பதையும் குத்துவாளுடன் அப்துல்லாவின் உருவம் நிற்பதையும் கண்டு திடுக்கிட்டு போனான். அதை எதிர்நோக்கி ஆவணக்கலரியில் லைலாவுடன் தயாராக காத்திருந்த காத்தவராயனோ அந்த இரும்பு கதவு லேசாக திறக்கப்பட்டதும் அதை முரட்டுத்தனமாக ஊதி தள்ளி திறக்க முயன்றவனாக வில்லவனின் நெஞ்சில் குத்துவாளையும் பாய்ச்சி விட்டான். துரோகி துரோகி, அபாயம் என வில்லவன் மரண ஓலமிட்டான். காவல் அறையில் இருந்த மற்றொரு சோழிய வீரனான மாரப்பன், எங்கே துரோகி எங்கே துரோகி என அலறிக்கொண்டே கையில் ஈட்டியுடன் தனது சகாவிற்கு உதவியாக பாய்ந்து வந்து இரும்பு கதவை திறக்க முடியாதபடி அமுக்கி சாத்த முயன்றான். காத்தவராயனோ தன் பலத்தை எல்லாம் திரட்டி தன் முரட்டு சரீரத்தால் அந்த கதவை உள்ளே தள்ளி பூரணமாக திறந்துவிட போராடி கொண்டிருந்தான். இதற்கிடையில் லேசாக திறக்கப்பட்டிருக்கும் கதவின் இடைவெளி சந்து வழியாக மெல்லிய மேனியலான லைலா காத்தவராயனால் பிடித்து தள்ளப்பட்டு தேவியின் சிறைக்கூடத்திற்குள் புகுந்து விட்டாள். அழுக்கரையில் பரபரப்புடன் காத்திருந்த மலையப்பனோ காவலறையின் பக்கம் விபரீதமான கூச்சல்கள் கிளம்புவதை கேட்டதும் எங்கே தனது முயற்சி தடைப்பட்டு விடுமோ என கதிகலங்கியவனாக துள்ளி குதித்து சாளரத்தை எட்டிப்பிடித்து அதன் சிறு ஓட்டை வழியாக உள்ளே கூர்ந்து பார்த்தபோது சிறைக்கூடத்திற்குள் ஒரு விசித்திரமான காட்சியை கண்டு திடுக்கிட்டான். அங்கே தேவி சாளரத்தின் இரும்பு சட்டத்தை அறுக்காமல் கையில் அறத்துடன் பிரமித்து நின்று கொண்டிருப்பதையும் இஸ்லாமிய பெண்ணை போல உருவம் தெரியாமல் முக்காடிட்ட பெண் ஒருத்தி தேவியின் கால்களில் விழுந்து ஏதோ மன்றாடி கொண்டிருப்பதையும் கண்டான். தேவி, மகாராணி, சீக்கிரம் என் முக்காட்டை வாங்கி அணிந்து கொள்ளுங்கள். என் உடைகளில் என்னை போல வெளியே தப்பி சென்று விடுங்கள். வெளியே அவர் உங்களுக்காக காத்து கொண்டிருப்பார் என லைலா பதறினாள். அவளுடைய குரலில் தொனித்த அன்பு, ஆர்வம், உறுதி, தியாக உணர்ச்சி, விரக்தி மனப்பான்மை அனைத்துமே தேவிக்கு விசித்திரமாக தோன்றியது. தியாக சுடராக பிரகாசிக்கும் அந்த பெண்ணை தேவி தனது கண்களில் நீர் துளிர்க்க உற்று நோக்கி, எனக்கு பதிலாக உன்னை சிறையில் தள்ளிவிட்டு நான் சிறை தப்பி செல்ல வேண்டுமா? பேதை பெண் ஒருத்தியின் வாழ்வின் அஸ்தமனத்தில்தான் பாண்டிமா தேவியின் வாழ்வு உதயமாக வேண்டுமா? முடியாது. இதை முன்னரே ஓலையில் அறிவித்திருந்தேனே என கம்பீரமாக சொன்னாள். மகாராணி, நான் வாழவே விரும்பவில்லை. வாழ்நாள் முழுவதும் உருகி உருகி வேதனைப்பட விரும்பவும் இல்லை என புலம்பிய லைலா, நான் தியாகம் செய்ய உரியவள்தான், என்னை தெரியவில்லையா என கேட்ட வண்ணமாக தனது முகத்திரையை நீக்கி, அண்ணி என விம்மினாள். நீயா? ஊர்மிளாவா என தேவி அப்படியே பிரமித்து அசைவற்று நின்று விட்டாள். அதே சமயம் அழுக்கரை பக்கம் சாளரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த மலையப்பன், ஊர்மிளா ஊர்மிளா என தன்னை மறந்து துயரத்தோடு கூவினான். சக்கரவர்த்திகளா என பிரமித்த ஊர்மிளாவும் அவனை நோக்கி அண்ணா என உயிர் கிழியும்படி கத்தினாள். தேவியின் கையில் இருந்த அறம் நழுவி டன் என்று கல்தரையில் விழுந்தது. சகலமும் அழிந்து விட்டதை போன்ற விரக்தியுடன் தேவி அப்படியே கற்சிலையாக சமைந்து நின்று விட்டாள். ஊர்மிளா, தேவி ஒருத்தியை மீட்க பாடுபடுவது போதாது என்றா நீயும் இந்த நரகத்தில் வந்து சிக்கிக் கொண்டாய் என மலையப்பன் பதறினான். அண்ணா, மனம் கொண்டது மாளிகை, நானே மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட சொர்க்கம் இது. என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். தேவியும் நீங்களும் தப்பிச் செல்லுங்கள். காவலர்கள் இங்கு வந்தால் நான் கவனித்துக் கொள்கிறேன் என்றாள் ஊர்மிளா. வேண்டாம் வேண்டாம், நீயும் என்னுடன் வந்து விடலாம் என்றார் மலையப்பன். இவ்வாறு மலையப்பனான வீரபாண்டியன் ஒரு புறமாகவும் அவனுடைய பத்தினியும் தங்கையும் மற்றொரு புறமும் நின்று தவித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒன்று சேர்வதற்கு தடையாக குறுக்கே இருந்த சாளரத்தின் இரும்பு சட்டமோ இன்னும் முழுவதுமாக அறுபடாமலே மிஞ்சி இருந்தது.
வீரபாண்டியன் ஆத்திரத்துடன் தன் வீர புஜங்களின் பலத்தை எல்லாம் ஒருங்கே திரட்டி அந்த ஜன்னலை இரும்பு சட்டத்தோடு அடியோடு பெயர்த்துவிட முயன்றான். ஆனால் அதற்கு போதிய அவகாசம் அவனுக்கு கிடைக்காது போல் இருந்தது. இதற்கிடையில் ஆவணக்கலரியில் பக்கம் உள்ள இரும்பு கதவை உள்ளே தள்ளி திறப்பதற்காக காத்தவராயன் உக்கிரமாக போராடி கொண்டிருந்தான். உட்புறம் உள்ள காவலாளி மாறுபடும் அவனுக்கு சமமான முரட்டு பலமுடையவன். ஆதலின் தன் பூத சரீரத்தாலும் முதுகாலும் புஜங்களாலும் கதவை அமுக்கி சாத்திவிட முயன்றான். கதவு சாத்தப்பட்டு உட்புறம் தாளிடப்பட்டு விட்டால் தேவி வெளிவருவதற்கு வழி இராதே என கதிகலங்கிய காத்தவராயன் கதவிடுக்கில் முட்டுக்கட்டை போல தனது தோளை திணித்து கதவை நெம்பி திறக்க முயன்றான். அதை கண்டு எரிச்சலுற்ற காவலாளி 100 யானை பலம் கொண்டவன் போல உக்கிரமுற்று தன் முதுகால் கதவை அமுக்கிக் கொண்டு தன் கையில் உள்ள ஈட்டி முனையால் காத்தவராயனின் தோளில் குத்தி குத்தி அவனை புண்படுத்தலானான். அதோடு உதவிக்கு வெளியில் இருந்த ஆட்களையும் அரை கூவி அழைக்கலானான். ஈட்டி முனையால் தோளில் குத்தி குத்தி துடைக்கப்படும் வேதனை தாங்காமல் காத்தவராயன் அதிக ஆத்திரத்துடன் தன் பலத்தை எல்லாம் திரட்டி இரும்பு கதவின் மீது ஓங்கி உதைவிட்டு தள்ளி ஒரு வழியாக தன் புண்பட்ட தோலை விடுவித்துக் கொண்டான். ஆனால் அந்த கதவு சப்தத்துடன் படீரென சாத்திக் கொண்டது. உட்புறமாக அதை தாளிட்டு பூட்டியும் விட்டான் காவலாளி. அவன் உதவிக்கு ஆட்களை அரை கூவி அழைத்த கூச்சல் மரண கோட்டம் முழுவதும் பரவி ஆங்காங்கே இருந்த அபாய முரசங்கள் அறிவிப்பு ஒலிகளை எழுப்பி இரவின் நிசப்தம் கிழியும்படி அலரத் தொடங்கின. ஆவணக்கலரியில் வகையற்று நின்று கொண்டிருந்த காத்தவராயனின் முகத்தில் சவக்களை தட்டியது. தான் தப்பித்தால் போதும் என்ற நிலைக்கு வந்துவிட்ட அவன் அங்கிருந்து வெளியே ஓடி தன்னுடைய குதிரைகள் பூட்டிய மூடு வண்டியை கிளப்பிக் கொண்டு, ஐயோ, ஆவணக்கலரியில் கலவரம் கலவரம் என எச்சரிப்பவன் போல மரண கோட்டத்தை விட்டே மாயமாக மறையலானான். இதற்கிடையில் இரும்பு கதவை உட்புறமாக தாளிட்டு விட்ட காவலாளி சிறிது நிம்மதியடைந்தவனாக ஈட்டியை எடுத்துக்கொண்டு தேவியின் சிறைக்குளத்திற்குள் பாய்ந்து சென்று பார்த்தான். அங்கே தேவியின் கால்களை லைலா பிடித்துக் கொண்டு தன் உடையில் தேவியை தப்பிச் செல்லும்படி கெஞ்சிக் கொண்டிருப்பதையும், அதற்கு தேவி, ஊர்மிளா, வீணாக பிரயாசைப்படாதே. கன்னி பகவதிக்கு கிருபை இருந்தால் சக்கரவர்த்திகள் நம் இருவரையுமே காப்பாற்றுவார் என சொல்லிக் கொண்டிருப்பதையும், அழுக்கரை பக்கமுள்ள ஜன்னலின் கம்பியை மலையப்பன் அடியோடு பெயர்த்து கொண்டிருப்பதையும் காவலாளி பார்த்து விட்டான். சக்கரவர்த்திகளே, காவலாளி வந்து விட்டான், பத்திரம் பத்திரம் என அந்த ஜன்னலில் தெரிந்த மலையப்பனின் முகத்தை நோக்கி ஊர்மிளா கூவினாள். காவலாளி திடுக்கிட்டு, என்ன, வேஷதாரி வீரபாண்டியனா என கூவிய வண்ணம் ஈட்டியை ஊங்கிக் கொண்டு ஜன்னலை நோக்கி பாய்ந்து வந்தான். ஆமாம், நான் தான் வீரபாண்டியன். சோழிய வீரனே, என்னை குட்டி கொன்றுவிடு. வேதனையே உருவான தேவியையும் தங்கையையும் காப்பாற்ற முடியாத வீரபாண்டியன் இந்த இடத்திலேயே வீர சொர்க்கம் அடைந்து விடட்டும் என மலையப்பன் சோகத்தின் உச்ச நிலையில் கம்பீரமாக சொன்னான். அதை கேட்டு பதறிய தேவி, வேண்டாம், நீங்கள் போய்விடுங்கள். நம் எதிர்கால லட்சியங்களை எண்ணியாவது உயிரோடு தப்பி போய்விடுங்கள். உங்கள் ஜீவன் இங்கே அகப்பட்டுக் கொண்டால் பாண்டிய நாட்டின் ஜீவனே அஸ்தமித்து விடும். இப்போது நீங்கள் இங்கிருந்து தப்பிச் சென்று விட்டால் என்றாவது ஒரு நாள் என் பிராணபதியின் கையால் நாங்கள் சிறை மீளுவோம் என்ற நம்பிக்கையாவது இருக்கும். என் மீது உங்களுக்கு உண்மையான அன்பிருந்தால் சென்று விடுங்கள் என துக்கம் நெஞ்சை எடுக்க குமரினாள். தேவியின் அந்த குரலை கேட்டதுமே அங்குசத்திற்கு அடங்கும் மதையானை போல வீரபாண்டியன் அடங்கி தெய்வத்தின் ஆணையை தலைமேல் தாங்கும் பக்தனை போலாகி விட்டான். இதற்கிடையில் காவலாளி வீசிய ஈட்டி விற்றென்று அந்த சாளரத்தை நோக்கி பாய்ந்தது. வீரபாண்டியன் சட்டென குதித்தோடி விட்டதால் தலை தப்பினான். ஆனால் அவன் தலை துண்டிக்கப்பட்டு விட்டதோ என எண்ணி நடுங்கிய தேவி அப்படியே மூர்ச்சித்து கல்தரையில் விழுந்து விட்டாள். ஒன்றன் பின் ஒன்றாக நேரும் துன்பங்களினால் நெஞ்சம் இறுகி போயிருந்த ஊர்மிளாவோ அப்படியே கற்சிலை போல அசைவற்று நின்றாள். முரட்டு கரம் ஒன்று அவளது கையை பலவந்தமாக பிடித்து இழுத்தது. ஊர்மிளா திரும்பி பார்த்தாள். காவலாளி மாரப்பன் அவளை பிடித்த வண்ணம் ஆத்திரத்துடன் அவள் முகத்தையே உற்று நோக்கினான். விரக்தியும் சோகமும் உறைந்திருந்த அவளுடைய அழுகிய முகத்தில் எதையுமே அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. தேவிக்கு சிகிச்சை செய்ய வேண்டும் என ஊர்மிளா ஆசைப்பட்டாள். ஆனால் காவலாளி அதற்கு இடம் கொடாமல் கையை பிடித்து பரபரவென்று இழுத்துச் சென்று வெளியில் இருந்து படபடவென தட்டப்படும் இரும்பு கதவை திறந்தான். வெளியே எண்ணற்ற சோழிய காவலர்களும் அதிகாரிகளும் வந்து குழுமி இருந்தார்கள்.
அவர்கள் அங்கே சோதனையை முடித்துக் கொண்டு தேவிக்கு சிகிச்சை செய்யும்படி ஏற்பாடும் செய்துவிட்டு ஊர்மிளாவை சிறைப்படுத்தி சென்றார்கள். போரும் புலிகளின் மத்தியில் பெண்மானின் உணர்ச்சியற்ற சித்திரம் போல ஊர்மிளா நடந்து சென்று கொண்டிருந்தாள். அழுக்கரை மலையப்பனை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டதை ஊர்மிளா உற்று கவனித்த போது அவன் அழுக்கரை வண்டியோடு மாயமாக மறைந்து விட்டான் என்று தெரிந்தது. அதை கேட்டு ஊர்மிளா லேசாக புன்னகை செய்தாள். மறுநாள் விக்கிரம பாண்டியனின் அரண்மனையில் உள்ள விசாரணை மண்டபத்திற்கு சோழிய காவலர் புடைசூழ தேவி கொண்டு வரப்பட்டாள். விக்கிரம பாண்டியனின் அரசாங்கத்தை கவிழ்த்து சோழ நாட்டின் மீது படையெடுக்க திட்டமிடும் புரட்சிக்காரனான வீரபாண்டியனுக்கு உடந்தையாக தேவி இருந்து வருகிறாள் என சோழ ராஜதந்திரிகள் அவள் மீது குற்றம் சாட்டியிருந்தார்கள். அதை விசாரித்து தண்டனை வழங்குவதற்காக சோழ ராஜதந்திரிகளும் அவர்களுக்கு அடிவருடிகளான சில பாண்டிய பிரதிநிதிகளும் அந்த விசாரணை மண்டபத்தில் கூடியிருந்தார்கள். அங்கு நடைபெற போகும் வினோதமான விசாரணையையும் வேதனைமயமான தேவியின் திருமுகத்தையும் காண்பதற்காக ஜனத்திரள் வெள்ளம் போல அரண்மனைக்கு பாய்ந்து வந்திருந்தது. ஆனால் வாய்க்கால் வழியோடு கழிவது போல ஜனத்திரளின் ஒரு பகுதி மட்டும்தான் மண்டபத்தின் பிரதான வாசல் வழியாக உட்புக முடிந்தது. மண்டபத்தின் முன் உள்ள முற்றங்களில் ஆணும் பெண்ணுமாக பலதரப்பட்ட ஜனங்களும் ஈக்களை போல மொய்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தேவியை அருகில் சென்று பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் நெருக்கி தள்ளி விசாரணை மண்டபத்திற்குள் பாய்ந்து விடாமல் தடுப்பதற்காக ஈட்டி ஏந்திய சோழிய வீரர்கள் சிறிது கூட இடைவெளி விடாதபடிக்கு அணைக்கட்டு போல அணிவகுத்து நின்று கொண்டிருந்தனர். சில முரட்டு வீரர்கள் ஜனக்கும்பல் இடையே புகுந்து ஜனங்களின் காட்டு மிராண்டித்தனமான கூச்சல்களையும் புலம்பல்களையும் முனகல்களையும் அடக்கி ஒடுக்கி விசாரணை மண்டபத்தில் பூரண நிசப்தம் நிலவுவதற்காக அரும்பாடு பட்டுக் கொண்டிருந்தனர். மண்டபத்தில் அறம் கூறும் அவையத்தாருக்குரிய உயர்தரமான ஆசனங்களில் கழுகுகள் போல அமர்ந்திருக்கும் தலைவர்களின் முன்னால் தேவி சோகமே வடிவாக அசைவற்று நின்று கொண்டிருந்தாள். அந்த மங்கையர்க்கரசி அமர்வதற்கு ஆசனம் கூட அளிக்கப்படவில்லை. இப்போது நிற்பதற்கு கூட சக்தியற்று இருக்கிறேன் என தேவி கோரிக்கை எழுப்ப கூடியவளும் அன்று. கன்னி பகவதியை தவிர வேறு கதியற்றவளாக நிற்கும் தேவியை காண காண ஜனங்களிடையே பரிதாப உணர்ச்சியும் சோழர்கள் மீது துவேஷமும் விக்கிரம பாண்டிய அரசாங்கத்தின் மீது அருவெருப்பும் வேறொன்றலாயிற்று. அந்த ஜனக்கும்பலின் முன் வரிசையில் அரேபிய வர்த்தகனை போல மாறு வேடத்தில் நின்று கொண்டிருந்த வீரசேகரனுக்கு எதிரே தென்படும் தேவியை காணக்கூட கண்கள் கூசின. ஆனால் அவன் பின்னால் நின்று கொண்டிருந்த ஒரு ஏழை புரோகிதரோ சிறிதும் சலிப்பில்லாதவராக வீரசேகரன் தோள் மீது கை வைத்து எவ்வி எவ்வி தேவியின் முக தரிசனத்தை காண துடித்துடித்துக் கொண்டிருந்தார். சற்று விலகினில், அடியேனும் தேவியை பார்க்கட்டும் என அந்த புரோகிதர் எதிரே நந்தி போல வழிமறைத்துக் கொண்டிருந்த வீரசேகரனை நெட்டி தள்ள முயன்ற போது அவன் ஆத்திரத்துடன் திரும்பி அவரை பார்த்தான். அடுத்த கணமே அந்த புரோகிதர் வேஷத்தில் நிற்பவன் வீரபாண்டியன் தான் என்பதை உணர்ந்து கொண்டதும், நீரா என அப்படியே பிரமித்து போய் நின்றான். புரோகிதரும் அவனை இன்னார் என புரிந்து கொண்டார். மாறு வேடங்களில் வந்திருந்த அவ்விரு பகைவர்களும் அந்த இடத்தில் எதிர்பாராத விதமாக ஒருவரை ஒருவர் இனம் கண்டு கொண்டு விட்டனர். அவ்விருவரும் அந்த இடத்திலேயே ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுக்க முடியும். வீரசேகரன் மட்டும் விரும்பினால் அந்த இடத்திலேயே தன் தேச விரோதியோடு போரிட்டு தன் தேச விசுவாசத்தை நிரூபித்து தன் மீதுள்ள களங்கத்தையும் துடைத்துக் கொண்டிருக்க முடியும். இதை எண்ணிய புரோகிதர் வீரசேகரனை பரிதாபமாக உற்று நோக்கி, எனக்கு கொஞ்சம் வழிவிடு, நான் தேவியை பார்க்க வேண்டும். கடைசியாக தேவியை என் கண்களால் ஒரே ஒரு முறை தரிசித்து விடுகிறேன். பிறகு நீ என்னை அணு அணுவாக கூட வெட்டி எரியலாம் என மெல்லிய குரலில் முனகினார். அதை கேட்டதுமே வீரசேகரனுக்கு உடம்பெங்கும் புல்லரித்தது. ஆபத்தான இடத்தில் புரோகிதராக வந்து நிற்கும் வீரபாண்டியனின் அளவற்ற துணிச்சலையும் தேவியின் மீது அவனுக்குள்ள காதலையும் கழிவிறக்கத்தையும் நினைக்க நினைக்க வீரசேகரனுக்கு நெஞ்சு வெடித்து விடுபோல் இருந்தது. நீரா, இந்த இடத்திலா? இந்த இடத்திற்கு ஏன் வந்தீர் என வீரசேகரன் கவலையுடன் பதறினான். ஆனால் அவரோ சிறிதும் கலக்கமின்றி, இனி எனக்கு என்னை பற்றி கவலை இல்லை. அதோ தேவியை ஏதோ விசாரிக்கிறார்கள். தேவி வாய் திறந்து ஏதோ பதில் சொல்ல போகிறாள். அவளது குரலை கேட்க வேண்டும், தேவியின் முகத்தை காண வேண்டும் என பொறுமினார். வீரசேகரன் தன் கண்ணீரை அடக்கிக் கொண்டு புரோகிதருக்கு வழிவிட்டு நின்றான். எதிரே தூரத்தில் நிற்கதியாக நிற்கும் தேவியை கண்டதுமே புரோகிதரின் கண்களிலே நீர் சுரந்தது.
கொலைவெறி பிடித்த கோர புலிகளின் முன்னால் தேவி மருண்ட மானை போல நிற்பதாக நினைத்ததுமே அவருடைய வீரபுஜங்கள் துடித்தன. தேவி, தேவி என அவர் தம்மை அறியாமல் கூவிவிட்டார். அந்த குரல் வந்த திசை பக்கமாக தேவி ஆவலுடன் திரும்பி பார்த்தால் ஜனக்கும்பலின் முன்வரிசையில் நிற்கும் புரோகிதரை, தன் பிராணநாதரை கண்டதுமே அவளது மெல்லிய மேனியெங்கும் லேசாக நடுக்கம் பரவியது. ஆனால் சட்டென தேவி முகத்தை திருப்பி அதை சமாளித்துக் கொண்டாள். பிறகு தலை நிமிர்ந்து நீதி சபையினரை நோக்கி கம்பீரமான குரலில் பேசலானாள். நீதிமான்களே, இனியும் நீங்கள் வீணாக என்னை பற்றி விசாரிக்க வேண்டியதில்லை. என் பிராணநாதர் பறிகொடுத்த மணிமகுடத்தையும் இந்த மதுரை மாநகரையும் இந்த பாண்டிய நாட்டின் சுதந்திரத்தையும் மீட்க முயலும் மகத்தான லட்சியம் மாபெரும் குற்றம் என்றால், அநீதியான சிறையிலிருந்து நான் தப்பிச் செல்ல விரும்புவது குற்றம் என்றால், என் கணவரையும் என் குழந்தைகளையும் என் நாட்டையும் அடைய அல்லும் பகலும் ஆசைப்படுவது குற்றம் என்றால், அந்த குற்றத்தை நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். அதற்கு நீங்கள் தண்டனை வழங்க விரும்பினால் எனக்கு மரண தண்டனையே விதிக்க வேண்டும் என விரும்புவேன். ஏனெனில் என் பிராணநாதர் வெளிப்பட்டு வீர முழக்கமிடுவதற்கு தடையாக நான் உங்கள் பிடியில் உயிரோடு இருக்க விரும்பவில்லை என தேவி முகத்தில் புத்தொலி வீச கண்ணீர் என்று கூறிய வாசகம் விஸ்தாரமான விசாரணை மண்டபம் எங்கும் கம்பீரமாக ஒலித்தது. ஆ, பாண்டிமாதேவி மரணத்தை பிச்சையாக கேட்கிறாள், மரணத்தை பிச்சையாக கேட்கிறாள் என ஜன கும்பலிலேயே இருந்த புரோகிதர் கண்ணீர் சொரிந்தார். அருகில் நின்ற வீரசேகரன் சட்டென புரோகிதரின் வாயை அடக்கி ரகசியமான குரலில், பத்திரம், உம்மை நீரே காட்டிக்கொண்டு விடாதீர் என எச்சரித்தார். தேவிக்கு மரண தண்டனை விதித்து விடுவார்களா என அழாத குரலில் கேட்டார் புரோகிதர். இல்லை, நான் அப்படி நினைக்கவில்லை என்றான் வீரசேகரன். இதற்கிடையில் தேவிக்கு என்ன விதமான தண்டனை விதிப்பது என தீர்மானிப்பதற்காக நீதியாளர்கள் அனைவருமே எழுந்து மண்டபத்தின் உள்கூடத்திற்குள் சென்று கூடி பேசினார்கள். வழக்கம் போல விஷம புன்னகையுடன் அங்கு பிரசன்னமாக இருந்த ஜனநாதன் அனைவரையும் அலட்சியமாக பார்த்து கொண்டிருந்தான். தேவியை இவ்வாறு பகிரங்க விசாரணைக்கு கொண்டு வருவதற்கு தூண்டுகோலாக இருந்த அவன் இப்போது தன் உள்நோக்கம் பலிக்கப் போகிறது என உற்சாகத்தோடு இருந்தான். தேவியை என்ன செய்வது, என்ன விதமான தண்டனை வழங்குவது என நீதியாளர்கள் ஒரு முடிவிற்கு வருவது அசாத்தியமாக தோன்றியது. அப்போது சோழர்களின் காவல்படை அதிகாரியான கிழவர் ஏகவாசக வானகோவரசரின் காதிற்குள் ஜனநாதன் என்னவோ மந்திரம் ஓதுவது போல கூறினான். ஏகவாசகரும் என்னவோ தீவிரமாக யோசித்துவிட்டு குரலை கணித்துக் கொண்டு, தேவியை பாண்டிய நாட்டை விட்டு அப்புறப்படுத்தி எங்கள் சோழ நாட்டிற்கு கொண்டு போக வேண்டும். தேவியை எங்கள் சோழ மகாதேவியின் வேலத்தில் ஏற்ற வேண்டும். எங்கள் அரசியாரின் வேலைக்கார படையினர் உரையும் மகளிர் இல்லங்களிற்கு தேவியை அனுப்ப வேண்டும். இதுதான் எங்கள் குலோத்துங்க சோழ சக்கரவர்த்திகளின் கருத்து என்றும் அறிய வருகிறேன் என்றார். அந்த முடிவிற்கு வந்ததும் அடுத்ததாக எப்படி தேவியை சோழ நாட்டிற்கு அனுப்புவது, எவர் பொறுப்பில் அனுப்புவது என்ற பிரச்சனை கிளம்பியது. காவலர் கொடைசூழ தேவியை மூடு வண்டியில் அனுப்பலாம் என்றாலும் வெகு தூரம் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். பாண்டிய நாட்டு எல்லையை தாண்டி சோழ நாட்டு எல்லையை அடைவதற்குள் வழியில் பல கிராமங்களையும் மலை வனாந்தரங்களையும் கடந்து செல்ல வேண்டியிருக்கும். எண்ணற்ற கிராமவாசிகளும் காட்டு ஜனங்களும் வீரபாண்டியனின் கட்சியினரும் ஆத்திரமுற்று நடுவழியில் இடைவிடாமல் தாக்குவார்கள். தேவியை சோழ நாட்டு வேளத்திற்கு அழைத்துச் செல்ல பொறுப்பு ஏற்கிறவன் பாடு திண்டாட்டம்தான். இந்த மாபெரும் பொறுப்பை ஏற்கிறவனுக்கு சக்கரவர்த்திகள் புது பதவிகளும் பரிசுகளும் அளிப்பார், அரசியல் செல்வாக்கும் பெருகும் என்றார் ஏகவாசகர். அதற்கு அங்கிருந்த ஜனநாதன் விஷமமாக சிரித்துக் கொண்டே, புது பதவிக்கு ஆசைப்படுபவன் படு வீழ்ச்சிக்கும் தயாராக இருக்க வேண்டியதுதான். தேவி நடுவழியில் தப்பி விட்டாலோ பிணமாகி விட்டாலோ பொறுப்பாளிக்கு ஏற்படும் அவமானமும் வீழ்ச்சியும் அதிபயங்கரமாக இருக்கும் என்றான். உடனே அங்கிருந்த அதிகாரிகள் அனைவருக்குமே பீதி உண்டாகிவிட்டது. ஜனநாதன் விஷமக்காரன், விஷயம் இல்லாமல் வாய் திறக்க மாட்டான். அவனை ஏகவாசகர் சந்தேக கண்ணோடு பார்த்தார். ஜனநாதன் தன்னுடைய சகாக்கள் பதவி உயர்வு அடைவதை சகிக்க மாட்டான் என்பதும், தன் சகாக்களின் படுவீழ்ச்சியை கண்டு பரமானந்தம் படக்கூடியவன் என்பதும் அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அரசியல் அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய அந்த மாபெரும் பொறுப்பை வேறு யாரிடமும் ஒப்புவித்தால் ஜனநாதன் மறைமுகமாக வேலை செய்து
தேவியை நடுவழியில் பிரயாணத்தின் போதே தப்பிப்போக சூழ்ச்சி புரிவானோ என்கிற சந்தேகமும் ஏகவாசகருக்கு பலமாக வேரூன்றி விட்டது. அதனால் தேவியை சோழ நாட்டு வேளத்திற்கு அழைத்துச் செல்லும் பொறுப்பை ஜனநாதன் மீதே சுமத்திவிட முயன்றார். அதற்கு ஜனநாதன் பெரிதும் முணுமுணுப்பது போல நடித்தான். முதியவரின் கட்டளைக்கு மதிப்பளிப்பதால் தனக்கு ஏற்படக்கூடிய லாப நஷ்டங்களை கணக்கிட தனக்கு சிறிது அவகாசம் வேண்டும் என கேட்டான். கடைசியாக சில நிபந்தனைகளின் பேரில் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். பிரதியாக தனக்கு சோழ அரசாங்கத்திடம் இன்னின்ன சன்மானங்களும் அதிகாரமும் வேண்டும் என்பதும் தன்னிடம் தேவி ஒப்படைக்கப்படுவதில் இருந்து அவளை சோழ நாட்டு வேளத்தில் சேர்ப்பிக்க வரையிலுள்ள சகலவித ஏற்பாடுகளும் தன்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாத மர்மமாகவே இருந்து வரும் என்பதும் அவன் கூறிய நிபந்தனைகளில் மிக முக்கியமானவை ஆகும். இந்த முடிவிற்கு வந்ததும் நீதியாளர்கள் அனைவரும் விசாரணை மண்டபத்திற்கு திரும்பி வந்து ஆசனங்களில் அமர்ந்தார்கள். அவர்களிடமிருந்து வரும் தீர்ப்பை எதிர்நோக்கி விசாரணை மண்டபம் முழுவதுமே ஒருவித மரண நிசப்தம் நிலவியது. விசாரணை சபையில் நடுநாயகமாக விளங்கிய ஏகவாசகர் திருச்சிற்றம்பலம் என இறைவனை தமது பக்கம் அரைக்கூவி அழைத்துவிட்டு தொண்டையை கணித்துக் கொண்டு தீர்ப்பை ஆணித்தரமான பொருளில் பின்வருமாறு கூறலானார். தேவியின் விவகாரம் சம்பந்தப்பட்ட இந்த விசாரணையில் சோழ அரசின் சார்பாகவும் விக்கிரம பாண்டியன் அரசன் சார்பாகவும் இந்த தீர்ப்பை கூறுகிறேன். ராஜ துரோகமும் மமதையும் மனதில் கொண்டுள்ள தேவியை வேலமேற்றுவதுதான் தகுதியான தண்டனையாகும். சோழ நாட்டு வேளத்திற்கு தேவி அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என நாங்கள் ஏக மனதாக தீர்மானித்திருக்கிறோம். இந்த தீர்ப்பை கேட்டதுமே மண்டபத்தில் இருந்த மக்கள் அனைவருக்குமே மெய் சிலிர்த்தது. தேவியின் முகம் சவம் போல வெளுத்தது. இந்த அவமானத்தை கேட்கதான் இந்த கொடியவள் வீரை சுமந்து கொண்டிருந்தேனா? எவனே, ஏன் என் உயிரை கொண்டு போகவில்லை? இது முறையா? விதியே, விடியா இருளின் வாய்க்குள் என்னை இப்படி வீசிவிட்டாயே என்றெல்லாம் தேவியின் நெஞ்சு குமுறியது. எதிரே யமகிங்கரர்கள் போல தென்படும் விசாரணையாளர்களை தலை நிமிர்ந்து பார்க்கும்போது அவளுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. உள்ளமும் உடலும் உதடுகளும் தீப்பிடித்துக் கொண்டது போல ஜீவவதையுடன் துடித்தன. அந்த ஆத்திரத்துடன் தேவி சுற்றிலும் மண்டபத்தில் உள்ள அத்தனை பேரையும் நோக்கி, கன்னி பகவதிக்கு கருணை இருந்தால் பாண்டிமா தேவியின் பிணம்தான் சோழ நாட்டின் வேளத்திற்கு போகும். என் மீது எந்த ஜீவனுக்கேனும் இரக்கம் இருந்தால் எல்லாம் இழந்து நிற்கும் எனக்கு ஒரு துளி விஷதனம் கொடுப்பார்கள் என்றாள். அதற்குமே தேவி எதுவும் பேசவில்லை, பேச முடியவும் இல்லை. மூச்சையாகும் நிலையை அடைந்து விட்டாள். ஜனக்கும்பலில் நின்ற புரோகிதரோ அப்படியே பிரக்கையை தவறி விழுந்து விடுவது போல தடுமாறினார். அருகில் நின்ற வீரசேகரன் சட்டென அவரை தாங்கி பிடித்துக் கொண்டான். எதிர்பாராத மெய்சிலிர்ப்புடன் பயங்கர நிசப்தத்தில் ஆழ்ந்து அசைவற்று போயிருந்த ஜனக்கும்பலில் எவனோ ஒருவன் திடீரென பேய் பிடித்தவன் போல கத்தினான். சோழர்கள் எல்லாம் அரக்கர்கள், குலோத்துங்க சோழன், ராவணன் என மேற்கூறியவாறு அருவருப்பான கோஷத்தை கிளப்பியவன் ஜனநாதனால் ஏவி விடப்பட்ட கையாளே ஆவான். தார்குச்சி போன்ற அந்த கோஷத்தால் தூண்டிவிடப்பட்ட ஜனக்கும்பல் கட்டு மீறி கொந்தளித்து குமுறியது. விசாரணை மண்டபமே இடிந்து விழுந்து விடுவது போல கலவரமும் துவேஷ கோஷங்களும் கூச்சல்களும் கிளம்பின. அநீதி ஒழிக, அநீதி ஒழிக, சோழியரெல்லாம் ஒழிக, பாண்டிய நாட்டுக்கே அவமானம், தேவியை விட்டு விடு, ராவணனை விட கொடியவன் குலோத்துங்க சோழன், சீதா தேவியை சிறை வைத்த சிறு மதியாளன், அழியட்டும் அவன் ஆணவம், கிளியட்டும் அவனது புலிக்கொடி, சரியட்டும் சோழ சாம்ராஜ்யம், அழியட்டும் அடிவருடும் விக்கிரம பாண்டியன் அரசாங்கம். விசாரணை மண்டபத்தில் கிளம்பிய இத்தகைய கோஷங்கள் பாண்டிய நாடு முழுவதும் பரவி புரட்சி தீயாக பொங்கி எழும் என்பதற்கு அங்கு ஏற்பட்ட கலவரமே அறிகுறியாக தோன்றியது. உடனே ஆயுத பாணிகளான வீரர்கள் நிராயுத பாணிகளான மக்கள் மீது பாய்ந்தார்கள். இரு தரப்பிலும் பிணங்கள் விழத் தொடங்கின. இருட்டு விழத் தொடங்கியது. ஆனால் பிணங்கள் விழுவதும் புரட்சி கோஷங்கள் எழுவதும் இன்னும் நிற்கவில்லை. இந்த குழப்பத்தின் இடையே புரோகிதராக மாறுவேடம் தரித்து வந்து தடுமாறி நின்ற வீரபாண்டியனை வீரசேகரன் தனியாக ஒரு சந்து பெதுக்கத்தின் இருண்ட மூளைக்கு அழைத்து வந்து அவனை ஆசுவாசப்படுத்தலானான். தேவி, தேவி என புலம்பிய வீரபாண்டியன்,
என் தேவி எதிரியின் வேலமேற போகிறாள். இந்த வேதனையான செய்தியை கேட்டவுடனே நான் ஏன் உயிர் விடவில்லை? ஏன் என் காது செவிடாகவில்லை? வீரபாண்டியன் வெக்கம் கெட்டவன் என வெளியுலகம் தூற்றுவதை கேட்பதற்கா? ஐயோ, தேவி வேலமேறும் காட்சியை இந்த கொடியவன் காண மாட்டேன். யமனே, ஏன் என் உயிரை இன்னும் முடிக்கவில்லை? இது முறையா? முறையா? என்னை விடியா இருளில் வீசி விட்டாயே என தன்னை மறந்து கத்தினான். அவனை வீரசேகரன் எச்சரிக்கும் விதமாக, சற்று வாயை மூடிக்கொண்டிரும். ஆத்திரத்தால் நீரே உம்மை காட்டிக்கொண்டு விடாதீர். பொறுமையாக இரும் என்றான். பொறுமை பொறுமையே உருவான தேவி வேலமேற போகிறாள். இந்த அவமானத்தை பொறுக்கச் சொல்கிறாயே, நீ என்ன மனிதனா என வீரபாண்டியன் சீறினான். தேவி வேலமேறினால் அந்த அவமானம் உமக்கு மட்டுமல்ல, உங்கள் பாண்டிய நாட்டிற்கு மட்டுமல்ல, நான் பிறந்த பொன்னாரான எங்கள் சோழ நாட்டிற்கே அது அவமானம். எவளை என் தாயாக போற்றி வழிபடுகிறேனோ அந்த சோழ மாதாவிற்கே அவமானம். சோழர்களின் எந்த வீர புலிக்கொடிக்காக என் வாழ்நாளை எல்லாம் அர்ப்பணித்திருந்தேனோ அந்த புலிக்கொடிக்கே அவமானம் என பொங்கினான் வீரசேகரன். அந்த அவமானத்தை தடுக்க நீ என்ன செய்வாய்? என்ன செய்வேனா? அன்று எங்கள் சபையில் கொடுத்த வாக்கை காக்க தேவியை சிறைப்பிடித்தவனும் நான் தான். தேவியின் மானத்திற்கு ஏதாவது ஊனம் நேர்வதாக இருந்தால் ஒரு துளி விஷம் கொடுப்பதாக தேவிக்கு வாக்கு கொடுத்தவனும் நான் தான் என்றான் வீரசேகரன். அதை கேட்டதும் பயங்கரமாக சிரித்த வீரபாண்டியன், உன்னுடைய தேசத்திற்கு வரும் அவமானத்தை தவிர்க்க என் தேவியின் ஜீவனை கொள்ளுவாய். சோழியனே, என் தேவி இறந்தால் என் கையாலேயே உன்னை கொன்று விடுவேன். தேவியை சிறைப்பிடித்த கையையும் விஷம் கொடுக்கும் கையையும் துண்டு துண்டாக வெட்டி எறிவேன் என்றான். என்னை கொல்வதால் உமக்கு ஆனந்தம் ஏற்படும் என்றால் என்னை கொன்றுவிடும். ஆனால் உமது தங்கையை தேடி கண்டுபிடித்து, பெண்ணே, உன் அண்ணனின் வாளிற்கு என் உயிரை விருந்து கொடுக்க போகிறேன் என சொல்லிவிட்டு அவளுடைய கண்ணீரையோ புன்னகையோ காணும் வரை பொறுத்திரும் என்றான் வீரசேகரன். உடனே வீரபாண்டியன் கண்களில் நீர் துளிர்த்தது. என் மனையால் எதிரிகளின் வேலத்தில், என் தங்கை எதிரிகளின் சிறையில், நான் பாவி, மகா பாவி என்றான் வீரபாண்டியன். என்ன, சிறையில் உன் தங்கையா? ஊர்மிளாவா என வீரசேகரன் பதறினான். ஆமாம், தேவியின் சிறை கூடத்தில் ஊர்மிளாவை கண்டேன். கண்டும் கண் இல்லாதவனைப் போல ஓடி வந்து விட்டேன். ஊர்மிளா எப்படி சிறை கூடத்திற்கு வந்தாள்? எதற்காக வந்தாள்? அவள் ஒரு அரேபிய வர்த்தகரின் பெண்ணை போல ஆடைகளும் முக்காடும் அணிந்திருந்தாள். தன் உடைகளில் தந்திரமாக தேவி தப்பிச் செல்ல வேண்டும் என கெஞ்சிக் கொண்டிருந்தாள். என் பத்தினியின் மீட்சிக்காக என் தங்கை தன்னையே தியாகம் செய்து கொள்ள முன் வந்திருந்தாள். அவள் சிறைக்கூடத்திற்கு தானாகவே வந்தாளா என்றான் வீரசேகரன். அவளை காத்தவராயன் தான் அழைத்து வந்திருந்தான். அவன் அரபு வர்த்தகனை போல வேஷமிட்டிருந்தானா? என்னுடைய பாழடைந்த வீட்டில் பதுங்கி இருந்த ஊர்மிளாவை நேரே சிறைக்கூடத்திற்கு தான் அவன் அழைத்துச் சென்றானா என வீரசேகரன் பொறுமினான். பாவம் ஊர்மிளா, தன் கணவனாலேயே சிறைக்குள் தள்ளப்பட்டாள். தன் தமையன் கண் முன்னாலேயே சிறைப்படுத்தப்பட்டாள். இன்று தன் அந்நியாரிடமிருந்தும் பிரிக்கப்பட்டு விட்டாள். அவள் செய்ய முன் வந்த தியாகமும் பயனற்றதாகிவிட்டது. இப்போது எல்லாம் எனக்கு புரிகிறது. என் பாதுகாப்பில் இருந்த ஊர்மிளாவை பசுமை உள்ள படித்த அந்த பாவையை அந்த பாதகன் நேரே சிறைக்கு இழுத்துச் சென்றான். அவளை பழி தீர்த்து கொள்ளத்தான், அவளை பலியிடத்தான். பயங்கர கொலையாளிகளின் கைகளால் அவளுடைய உயிரை பறிக்கத்தான். கனிவு நெஞ்சு படித்த அவளுடைய உயிரை தன் கையாலே கொல்லக்கூட அந்த கல் நெஞ்சனின் கைகளுக்கு கண்ணியமில்லை என குமுறிய வீரசேகரன் தன் கைகளை பிசைந்து கொண்டு வீரபாண்டியனை நோக்கி அழாத குரலில், சொல்லுங்கள், இப்போது ஊர்மிளா எங்கிருக்கிறாள்? அவள் என்ன கதியானாள் என நெஞ்சு வெடிக்கும் துக்கத்துடன் கேட்டான். அவள் காவலர்களின் கையில் சிக்கி பரிதவிப்பதைத்தான் நான் கண்டேன் என சொன்ன வீரபாண்டியன் சிறைக்கூடத்தில் தன் கண்களால் கண்ட காட்சிகளை விவரித்துவிட்டு, விதி எங்களை வஞ்சித்து விட்டது. தேவியை சிறைமிக்க நானும் காத்தவராயனும் தனித்தனியாக 2 திட்டங்கள் போட்டிருந்தோம். ஒரே இரவில் ஒரே நேரத்தில் 2 திட்டங்களுமே ஒருவரை அறியாமல் ஒருவரால் நிகழத் தொடங்கியதால் 2மே ஒன்றோடு ஒன்று மோதி தவிடுபொடியாகி விட்டன என்றான். அப்போது நீர் ஊர்மிளாவை காப்பாற்றவில்லையா? உம்முடைய தங்கையை காப்பாற்றவில்லையா? அந்த இருதயம் உமக்கு இல்லையா?
இருதயம் இருந்தது. ஆனால் கைகளுக்குத்தான் அவ்வளவு வலு இருக்கவில்லை. எனக்கும் அவர்களுக்கும் குறுக்கே ஒரு சாளரத்தின் இரும்புச் சட்டம் இருந்தது. அப்போது எனக்கு ஆண்டவனின் துணையும் அவகாசமும் இருந்திருந்தால், தேவியின் கைகளுக்கும் அதீத சக்தி இருந்திருந்தால், அந்த இரும்புச் சட்டத்தை அடியோடு பீத்து எரிந்திருக்கலாம். அதன் வழியாக ஊர்மிளாவையும் தேவியையும் ஒருங்கே காப்பாற்றி இருக்கலாம் என்றான் வீரபாண்டியன். ஊர்மிளா என பெருமூச்செறிந்த வீரசேகரன் அளவற்ற ஆங்காரத்துடன் வீரபாண்டியனை நோக்கி, அந்த கல் நெஞ்சன் காத்தவராயன் என்ன ஆனான் என அருவருப்புடன் கேட்டான். எனக்கு தெரியாது. சிறை காவலர் எச்சரிப்புற்றதும் அவன் ஒரு திசையில் தப்பி ஓடினான். நான் வேறு ஒரு திசையில் தப்பி ஓடினேன். பெண்கள் சிறையில் துடிக்க கோழைகள் போல தப்பி ஓடினீர்கள். என் லட்சியங்களை முன்னிறுத்தி என்னை ஓடிவிடும்படி தேவி பிரார்த்திக்காமல் இருந்தால் நான் அங்கிருந்து உயிரோடு தப்பி வந்திருக்கவே மாட்டேன். அங்கேயே உங்கள் சோழிய காவலரோடு போராடி வீர சொர்க்கம் அடைந்திருப்பேன் என்றான் வீரபாண்டியன். ஆனால் காத்தவராயனை நோக்கி, ஊர்மிளா அப்படி எதுவும் செய்திருக்க மாட்டாள் என ஏளனமாக துக்கத்துடன் சொன்ன வீரசேகரன், அந்த நயவஞ்சகன் மட்டும் என் கண்களில் தட்டுப்படுவானே ஆகில் என ஆத்திரத்துடன் தனது கைகளை பிசைந்தான். ஊர்மிளா சிறைப்படுத்தப்பட்டாலே தவிர அவளுடைய உயிருக்கோ மானத்திற்கோ அபாயம் ஏற்படவில்லை. இன்னும் அவள் விசாரணைக்கு கொண்டு வரப்படவும் இல்லை. தேவியின் நிலைதான் நெருக்கடியான அபாயத்தில் இருக்கிறது. தேவியை எதிரிகளின் கையில் இருந்து விடுதலை செய்துவிட்டால் முற்றுகையிட்டாவது ஊர்மிளாவை விடுவித்துவிட முடியும் என ஆத்திரத்துடன் சொன்ன வீரபாண்டியன், தேவிதான் பரிதாபகரமான நிலையில் இருக்கிறாள் என பெருமூச்செறிந்த வண்ணமாக வீரசேகரனை உற்று நோக்கி, சோழிய வீரனே, நீ பகை நாட்டவன் என்றாலும் பண்புள்ளம் படைத்தவன், என் எதிரி இனத்தவன் என்றாலும் இரக்க சித்தம் உள்ளவன். தேவியை எதிரிகளிடமிருந்து விடுவிக்க நீ எனக்கு உன்னாலான உதவி அனைத்தையும் செய்ய மாட்டாயா? நீ இப்போது தலைமறைந்து தெரிகிறாய் என்றாலும் உன் சோழ அரசாங்கத்தில் உனக்கு அந்தரங்கமான நண்பர்கள் இருப்பார்கள். எல்லாம் உள்ள ஜனநாதன் உனக்கு ஆறுயிர் நண்பனாக இருக்கிறான். நீ உன் செல்வாக்கை பிரயோகித்து தந்திரமான வழிகளில் காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம். உன்னை கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். தேவியை முன்னிட்டாவது எனக்கு இந்த உதவி செய் என்றான். பகைவனுக்கு உதவி செய்வதா? தேச துரோகி என்கிற பழியில் நான் மூழ்கி தலைமறைந்து திரிவது போதாது என்று மனம் அறிந்து பகைவனுக்கு கையாளாகி பகிரங்கமாகவே உதவி செய்து நிரந்தரமாக ராஜ துரோகியாகவே ஆகிவிட வேண்டுமா? வீரசேகரா, இந்த நிலையில் ஊர்மிளாவாக இருந்தால் உன்னிடம் இந்த கோரிக்கையைத்தான் கேட்டிருப்பாள். அவளை பற்றி நீர் பேசாதீர் என எரிச்சலுடன் குமுறிய வீரசேகரன், அவளுடைய பசுமையான ஜீவனை பலியிடும் திட்டத்தில் நீரும் பங்கு கொண்டிருப்பீர். காத்தவராயன் அவளை பழிவாங்க திட்டமிட்டிருந்தால் அவளுடைய சம்பிரதாயத்தின் புனிதத்தை காக்க நீர் அந்த திட்டத்தை அனுமதித்திருப்பீர் என்றான். பழி கேட்கும் அத்தகைய பூசாரி பாண்டிய நாட்டு போவது இல்ல வீரசேகரா. என் தேவி சம்பந்தப்பட்ட ஒரு லட்சியத்திற்கு நான் பலி கொடுக்க வேண்டும் என்றால் என்னை தவிர வேறு எந்த ஜீவனையும் பலி கொடுக்க மாட்டேன் என கம்பீரமாக சொன்ன வீரபாண்டியனின் கண்களில் நீர் துளிர்த்தது. அவன் தொடர்ந்து, சோழியனே கேள். பண்புள்ள பாண்டியன் பேதை ஒருத்தியின் கற்பை எதிரிகளிடமிருந்து காக்க கத்தி எடுப்பானே தவிர அந்த பேதையை பலியிட்டு அவளது கற்பை காத்துவிட கத்தி எடுக்க மாட்டான் என்றான். அதை கேட்டதுமே வீரசேகரின் கண்களில் நீர் துளிர்த்தன. அப்போது அந்த சந்து வெளியின் இருளை கிழித்துக் கொண்டு மெல்லிய தீவர்த்தி வெளிச்சத்தோடு ஒரு குதிரையின் புலம்படி சப்தமும் விஷமமான சிரிப்பொடியும் அவர்களை நோக்கி வந்தது. என்ன மஜ்னு, விசாரணை சபையிலிருந்து புரோகிதரோடு அவசரமாக புறப்பட்டு வந்தாய்? இந்த வேளையில் இங்கே அந்த புரோகிதரோடு அப்படி என்ன தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறாய்? அரபு நாட்டு குதிரைகளை பற்றியா அல்லது அரும்பெரும் சமயத்தை பற்றியா என ஜனநாதனின் வினயமான குரல் கேட்டது. ஆனால் அவன் அருகே நெருங்கி வருவதற்குள் வீரசேகரனும் வீரபாண்டியனும் திடுக்கிட்டு சரையலென பிரிந்து வெவ்வேறு திசைகளில் ஓடி மறைந்தார்கள். மங்கையர்க்கரசை போன்ற பாண்டிமா தேவியை சோழ மகாராஜனின் அந்தப்புற மகளிர் வசிக்கும் வேளத்திற்கு அனுப்பப் போகிறார்கள் என்ற அறிவிற்கான செய்தி காட்டுத்தீ போல பாண்டிய நாடு முழுவதும் பரவி ஆத்திரத்தை எழுப்பியது. சோழியரின் அத்தகைய அக்கிரமச் செயல் பாண்டிய நாட்டு வீரமரவர் குலத்து ஆண்மைக்கே சவால் விடுவது போல் இருந்தது. அதனால் சோழியரை பழிவாங்க வேண்டும் என்கிற துவேஷம்
ஒவ்வொரு பாண்டிய பிரஜையின் ரத்தத்திலும் கிளர்ந்தெழுந்தது. தேவி என்ற மந்திர சொல்லே மக்களை வீறு கொண்டு எழச் செய்யும் விடுதலை முரசின் வீர கோஷமாக வீதி எங்கும் அதிர்ந்தது. ஒவ்வொரு குக்கிராமத்திலும் சிதறி கிடக்கும் ஜன சமுத்திரத்தின் அலைகள் கூட உள்ளுக்குள்ளேயே கொந்தளித்துக் கொண்டிருந்தன. தலைநகரான மதுரை மாநகரத்திலோ வீடுகளுக்குள் வேகும் புரட்சிக்கனல் தெருக்களிலும் வெளிப்பட்டு துவேஷ கோஷங்களின் தீப்பொறிகளாக இடையறாமல் வெடித்துக் கொண்டிருந்தன. அது கொழுந்துவிட்டு எரிந்து திக்கெட்டும் பரவி விட்டால் சோழ மண்டலத்தின் தலைநகர் வரை எட்டி பாய்ந்து குலோத்துங்க சோழனின் சாம்ராஜ்யத்தையே சுட்டு எரித்தால் ஒழிய அடங்காது என தோன்றியது. மதுரையில் முகாமிட்டிருந்த சோழ ராஜ தந்திரிகளுக்கோ அது ஒரு நெருக்கடியான கட்டம். புரட்சியை முளையிலேயே கிள்ளி எரிந்துவிட வேண்டும் என்று ஆத்திரப்பட்ட அவர்கள் தங்களுடைய அடக்குமுறை பானங்கள் அனைத்தையும் அவிழ்த்து விட்டார்கள். படை வீரர்கள் வெறி பிடித்த நாய்கள் போல சீறி பாய்ந்து மக்களை வேட்டையாட தொடங்கினார்கள். மக்களும் கட்டுக்கடங்காமல் விடுதலை வேட்கையுடன் கொதித்து எழுந்தார்கள். குலோத்துங்கனை ராவண சந்நியாசி என ஏளனம் பேசி சந்து தோறும் சிந்து கவிதை பாடி திரிந்தார்கள். சக்தி உள்ளவரை சோழ குலத்தையே சம்ஹரிக்க வேண்டும் என சபதம் பூண்டார்கள். சதி கூட்டத்தை ஒழிக்க வேண்டும் என சோழிய அதிகாரிகளும் சகல விதமான உபாயங்களையும் கையாண்டார்கள். மொத்தத்தில் மக்கள் சக்திக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் இடையே நடைபெறும் உரிமை போராட்டமாகவே அது உருப்பெற்றது. இரு தரப்பிலும் வெறித்தனமும் நாச வேலைகளும் பழிவாங்கும் உணர்ச்சிகளும் ஒன்றை ஒன்று மிஞ்சும்படியாக போட்டியிட்டன. தெருக்களில் சோழியன் ஒருவன் தென்பட்டால் பாண்டிய மக்கள் தங்கு தடையில்லாமல் அவன் தலையை வெட்டி எறிந்தார்கள். கூட்டமாக ஜனங்கள் வருவது தென்பட்டால் அதிகாரிகளும் தங்கு தடையில்லாமல் அவர்களை சதிக்கூட்டம் என சந்தேகித்து தாக்குவதற்கு தலைப்பட்டார்கள். கைக்கு அகப்பட்டவர்களை எல்லாம் பிடித்து சிறையில் தள்ளினார்கள். விடுதலை கீதம் முழங்கிக் கொண்டே சிறைக்கு செல்லும் தியாகிகளின் தொகை பெருகிற்று. சிறை கூடங்களும் பெருத்தன. மதுரையில் உள்ள பல விதமான சிறை கூடங்களும் போதாமல் கோட்டை கொத்தளங்கள் மாளிகை போன்ற நானா விதமான இடங்களிலும் குற்றவாளிகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் எல்லாம் தங்களுக்கு விசாரணை சபை வழங்கப் போகும் மரண தண்டனையை எதிர்நோக்கி காத்திருந்தனர். அவர்களில் பலர் தங்கள் விதியை எண்ணி கலங்காமல் வீர சொர்க்கத்தை அரைகூவி அழைப்பவர் போல சிரிக்கவும் தொடங்கிவிட்டனர். மக்கள் மரணத்தை துச்சமாக மதித்து புரண்டு எழுவதை கண்டதுமே அதிகார வர்க்கத்தினருக்கு மரண பயம் உண்டாயிற்று. அதன் பிறகு அதன் போக்கே குற்றுயிராக கிடக்கும் ஜீவன் பழிவாங்க துடிப்பது போல பயங்கரமாக மாறிவிட்டது. அது போலவே தியாக வேள்வியில் குதித்துவிட்ட ஜனசக்தியும் சுதந்திர எழுச்சியும் அதி பயங்கரமான உருவம் கொண்டு விட்டது. ஆனால் அந்த புரட்சி இயக்கம் தகுந்த தலைவன் இல்லாமல் தட்டு மீறி குருட்டுத்தனமாக சீறி பாய்ந்து கொண்டிருந்தது. கொடுமைப்படுத்தப்பட்டு கொக்கரிக்கும் குருட்டு மிருகத்தை போலவும் நடுக்கடலில் மாலுமி இல்லாமல் ஓடும் கப்பலை போலவும் அந்த புரட்சி இயக்கம் தத்தளித்துக் கொண்டிருந்தது. வீரபாண்டியன் மட்டும் பகிரங்கமாக வெளிப்பட்டு அந்த புரட்சிக்கு தலைமை தாங்கி இருப்பாரே, ஆனால் மதுரையில் சோழரின் ஆதிக்கமே பொடி பொடியாக உடைபட்டு போயிருக்கும். ஆனால் வீரபாண்டியனோ தன் தேவியின் நிலையை பற்றியே சிந்தித்தவனாக பலவித மாறு வேடங்களில் அழிந்து கொண்டிருந்தான். தேவி எதிரிகளின் கையில் சிக்கி இருப்பது அவனுடைய வீர புஜங்களுக்கு விலங்கிடப்பட்டிருப்பதை போல வேதனை அளித்தது. கன்னி பகவதிக்கு மட்டும் கருணை இருந்தால் பாண்டிமா தேவியின் பிணம்தான் சோழ நாட்டின் வேலத்திற்கு போகும் என விசாரணை சபையில் தேவி சொன்ன அந்த கம்பீரமான வாக்கியம் வீரபாண்டியனை அணு அணுவாக சித்திரவதை செய்தது. தன் தேவியின் மானமா அல்லது தேசத்தின் மானமா என தத்தளித்துக் கொண்டிருந்த வீரபாண்டியன் இரண்டையுமே காப்பாற்றவிடில் ஜீவன் இராது என்றே தீர்மானித்தான். தேவியை எதிரிகளின் கையில் இருந்து உயிரோடோ பிணமாகவோ விடுவித்து விட்டால் பிறகு பகிரங்கமாக வெளிப்பட்டு வீர முழக்கமிட்டு விடுதலை முரசும் வெற்றி முரசும் கொட்டி விடலாம். இதற்கிடையில் பகைவர் கையில் சிக்கிய பாண்டிமாதேவி எவ்விதமெல்லாம் பரிதவித்துக் கொண்டிருக்கிறாளோ. தேவி வேலம் பெற்றப்பட வேண்டும் என அநீதியே உருவான சோழிய அரக்கர்களால் விசாரணை மண்டபத்தில் தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு தேவி என்ன கதியானாள் என்பதே தெரியவில்லை. அவளை சோழ நாட்டிற்கு அனுப்பும் பொறுப்பு மகா மர்ம மனிதனான ஜனநாதன் கையில் ஒப்படைக்கப்பட்ட பிறகு தேவி என்னவானாள் என்பதே பெரிய மர்மமாகி விட்டது. அவள் எப்போது எவ்வாறு மதுரை மாநகரில் இருந்து சோழ நாட்டிற்கு அனுப்பப்படுவாள், அதுவரை தற்காலிகமாக எங்கு சிறை வைக்கப்பட்டிருக்கிறாள் என்பதெல்லாம் ஜனநாதனின் அந்த ஆத்மாவை தவிர வேறு யாருமே அறிய முடியாத பரம ரகசியங்களாகவே விளங்கி வந்தன. வீரபாண்டியனோ கண்ணுக்கு புலப்படாத அந்த ஆத்மாவை தேடி இலையும் பெத்து பிடித்த பக்தனை போலவே எங்கெங்கோ எல்லாம் அலைந்து சென்று தேவியை பற்றி விசாரித்து வீணாக அலைந்து கொண்டிருந்தான்.
அவனைப் போலவே மற்றொரு மகாவீரனும் பெண் பேதை ஒருத்தியை தேடி அலைந்து கொண்டிருந்தான். அவன்தான் வீரசேகரன். அவனுடைய ஆசை கனவுகளுக்கெல்லாம் அஸ்திவாரமான ஊர்மிளாவைத்தான் தேடி அலைந்து கொண்டிருந்தான். அவனுடைய உயிரை பறிப்பது போல அவனுடைய ஊர்மிளாவை அந்த கல் நெஞ்ச காத்தவராயன் பிரித்து சென்று அவளை தேவிக்கு பலியிடுவதாக ஆசை காட்டி அழைத்துச் சென்று அவளை பாழும் சிறைக்குள் தள்ளிவிட்ட பிறகு ஊர்மிளா என்ன கதியானாள் என்பதே தெரியவில்லை. மதுரையில் உள்ள எத்தனையோ விதமான சிறைகளில் ஊர்மிளா எங்கு அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறாள் என்பதே புலப்படவில்லை. அவனும் பலவிதமான மாறு வேடங்களில் எல்லாம் சென்று பலதரப்பட்ட சிறப்புறங்களில் எல்லாம் அலைந்தான். ஆனால் ஊர்மிளாவை பற்றி விசாரிக்கவே அவனுக்கு தைரியம் வரவில்லை. தலை மறைந்து திரியும் தன்னை யாராவது இனம் கண்டு கொண்டு விட்டால் தன் தலைக்கே ஆபத்து வந்துவிடும் என தயங்கினான். எமனே எதிரே வந்தாலும் தலை வணங்காத தனி பெரும் வீரனான தனக்கு இப்போது தன் உயிரையே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற கோழைத்தனம் எப்படி வந்தது என அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஊர்மிளா இல்லாத போது அவனுக்கு உயிர் வெள்ளமல்ல. ஆனால் இப்போது அவனுக்கு உயிரெல்லாம் ஊர்மிளா ஒருத்தியே ஆவாள். அந்த அபலையை காப்பாற்ற உதவும் வரையாவது தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என வீரசேகரன் எண்ணினான். இரவின் இருண்ட தெருக்களில் பித்தனை போல வீரசேகரன் அலைந்தவனாக ஒவ்வொரு சிறைப்பக்கமும் வந்து நின்று மதில் சுவர்களுக்குள் கொடும் பூதத்தின் கோர பற்களைப் போல நீட்டிக் கொண்டிருக்கும் சிறை கோபுரங்களில் நரிக்கொள்ளிகள் போல தென்படும் சாற்று துவாரங்களை எல்லாம் பார்த்து பார்த்து ஏங்கினான். எந்த சிறைக்குள் எந்த அறைக்குள் அவள் அடைத்து வைக்கப்பட்டு அவனை எண்ணி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாளோ அது மட்டும் தெரிந்தால் அவனால் என்ன செய்ய முடியும்? சிறை காவலரை தாக்கி எதிர்படுகிறவர்களை எல்லாம் கொன்று இரும்பு கதவை உடைத்து ஊர்மிளாவை விடுவித்து அவளோடு காற்றோடு காற்றாக பறந்துவிட முடியுமா? அதை நினைக்கும் போது தேவி சிறைப்படுத்தப்பட்ட கொடுமையும் அவளை விடுவிக்க வீரபாண்டியன் செய்த முயற்சியும் அவன் கண் முன்பு வந்து நின்று அவனது நெஞ்சை சுருக்கென குத்தின. முன்னர் தேவியை தந்திரமாக தான் சிறைப்பிடித்து சோழ அதிகாரிகளின் வசம் ஒப்படைத்த பாவம்தான் இப்போது தன்னுடைய காதலியையும் பிரித்து சிறைக்குள் தள்ளி இருக்கிறதோ? வீரபாண்டியன் தவித்து துன்புறுவது போல் தானும் தவித்து துன்புற வேண்டும் என விதி ஏற்பட்டிருக்கிறதோ என்றெல்லாம் வீரசேகரன் மனம் நைந்தான். என்ன முயன்றும் அவனால் தன் ஆத்திரத்தை அடக்கவோ ஊர்மிளாவின் முக தரிசனத்தை காணவோ முடியவில்லை. சதிகாரர்கள் என பிடிக்கப்பட்டு கும்பல் கும்பலாக சிறைக்குள் தள்ளப்படும் குற்றவாளிகள் எல்லாம் நீதி விசாரணையும் தண்டனையும் பெறுவதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக நாளொன்றுக்கு 100 பேர் வீதம் விசாரணை மண்டபத்திற்கு அனுப்பப்படுவதை அறிந்த வீரசேகரன் அங்கும் சென்று கவனித்து வந்தான். ஆனால் அந்த விசாரணை மண்டபத்திலே பொழுது விடிந்து பொழுது அஸ்தமிப்பதற்குள் வரிசை கிரமமாக மரண தண்டனை விதிக்கப்பட்டு யானை காலால் இடரப்படுவதற்காக தண்டனை கோட்டத்திற்கு இழுத்துச் செல்லப்படும் எண்ணற்ற குற்றவாளிகளின் முகங்கள் இடையே ஊர்மிளாவின் புன்னகை முகமோ சோக வெளிகளோ தட்டுப்படவில்லை. வீரசேகரன் மிகவும் சோர்ந்து போய்விட்டான். ஆனால் சதிகாரி என பிடிக்கப்பட்டு தண்டனைக்கு காத்திருக்கும் ஒருத்தி விடுபடுவாள் என்பதற்கு என்ன நம்பிக்கை இருக்க முடியும்? ஆனாலும் வீரசேகரனுக்கு ஒரு அற்ப நம்பிக்கை. மெல்லிய நூல் இழையில் ஆகாசத்தை நோக்கி பறக்க விடப்படும் பட்டத்தை போல ஒரு நம்பிக்கை நெஞ்சில் உள்ளுர ஊசலாடி கொண்டுதான் இருந்தது. புற்றுயிராக கிடக்கும் ஒரு ஜீவன் சாகும் தருவாயில் உயிருக்காக துடிப்பது போல ஏக்கம்தான் அவன் உள்ளத்தில் அப்படி உயிர் கூட்டிக் கொண்டிருந்தது. சில சமயங்களில் அவனுடைய உள்ளம் ஒருவித நம்பிக்கையின் பிரகாசத்தால் படபடவென அடித்துக் கொள்ளும். சில சமயங்களில் திடீரென ஒருவித பயத்தால் அவனுடைய நெஞ்சு துடிப்பே டக்கென சில கணங்கள் நின்றுவிட்டது போல தோன்றும். இது போன்ற இடையூறாத முரண்பட்ட உணர்ச்சிகளின் அதிர்ச்சிகளுக்கு இரையாகி அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்த வீரசேகரன் உடம்பெல்லாம் தளர்ந்து போன ஒரு நோயாளி போலவே ஆகிவிட்டான். ஊர்மிளாவை பற்றிய ஏக்கம், அவளோடு வாழ முடியுமா என்ற தவிப்பு, அவள் சிறைப்பட்டாளே என்கிற ஆங்காரம், அவளை எப்படியாவது மீட்க வேண்டும் என்கிற ஆத்திரம் இத்தியாதி உணர்ச்சிகளால் பித்தை பிடித்தவன் போல அலைந்து கொண்டிருந்த வீரசேகரனுக்கு இத்தனைக்கும் காரணமான காத்தவராயனை பழி தீர்க்க வேண்டும் என்ற ஆத்திரம் உண்டாயிற்று. வாழ தவித்து வாழ்வெல்லாம் கண்ணீர் சிந்தி கடைசியாக வாழ்வின் பிரகாசத்தை காணப்போகும் தருவாயில் இருந்த ஊர்மிளாவை அந்த வன்னெஞ்சு காத்தவராயன் பிரித்து சென்று அவளுடைய வாழ்வையே சிதைக்க நினைத்தானே. வாஞ்சையே உருவான அவளை தேவியின் சிறை மீட்சிக்கு தியாகம் செய்வதாக சொல்லி அவளை வஞ்சகமாக வெஞ்சிரையில் தள்ளி வஞ்சம் தீர்க்க நினைத்தானே. அந்த கல் நெஞ்ச காத்தவராயனை சிறுமதி படைத்த குள்ள நரியை சும்மா விடுவதா? கூடாது, கூடாது.
அந்த கிராதக காத்தவராயனை நான் எப்படியும் கண்டுபிடித்தே தீர்வேன். அந்த கடையனை கண்ட துண்டமாக்குவேன். அந்த கயவன் என் கையில் இருந்து தப்பவே முடியாது. அவன் ஊர்மிளாவை காப்பாற்ற வந்தால் என்னை போலத்தான் இந்த பக்கங்களில் அழிந்து கொண்டிருப்பான். அவன் அவளை வஞ்சித்து அழித்துவிட விரும்பினால் கடைசியாக அவள் அழியும் வரை அவளை ஏளனம் செய்து ஆனந்தப்படுவதற்கும் இந்த பக்கமே அழிந்து கொண்டிருப்பான். என்றாவது எப்போதாவது அந்த கல் நெஞ்சனை நான் கண்டுபிடித்தே தீருவேன். அவனை பழி வாங்காதவரை நான் சாகவும் மாட்டேன் என வீரசேகரன் பற்களை நறுநறுவென கடித்தான். ஆனால் அந்த வஞ்சகனை கொல்வதால் மட்டும் ஊர்மிளாவின் உயிர் காப்பாற்றப்பட்டு விடுமா? அவள் உயிரோடு இருக்கும் சுவடே தெரியவில்லையே. எல்லாம் வல்லவனாக எதையும் அறியக்கூடியவனாக விளங்கும் ஒற்றுப்படை அதிகாரியான ஜனநாதனுக்கே ஊர்மிளாவை பற்றிய விஷயம் தெரிந்திருக்கலாம். இவ்வாறு நினைத்ததுமே வீரசேகரன் உடனே துள்ளி எழுந்து அந்த அர்த்தஜாம நேரத்திலேயே ஜனநாதனின் மாளிகைக்கு விரைந்து சென்றான். ஒருவேளை ஜனநாதனை தூக்கத்திலிருந்து எழுப்ப வேண்டியிருக்குமோ என நினைத்தான். ஆனால் அதற்கு இடம் ஏற்படவில்லை. ஜனநாதன் அப்போதுதான் ஏதோ ஒரு முக்கியமான வேலையை முடித்துவிட்டு மேன்மாடத்திற்கு சென்று கொண்டிருந்தான். அந்த இரவிலே பித்துப்பள்ளி போல வந்து நின்ற வீரசேகரனை ஒரு கணம் உற்று பார்த்த ஜனநாதன் பிறகு வழக்கம் போல விஷம புன்னகையை வரவழைத்துக் கொண்டு வருக வருக வள்ளலே என வரவேற்றான். அவன் நீர் துளிர்த்த கண்கள் ஜனநாதனை பரிதாபமாக ஏறிட்டு நோக்கின. என்ன தம்பி, நெருக்கடியான நிலையில்தான் வந்திருக்கிறாய் என விஷமமாக சிரித்தான் ஜனநாதன். நெருக்கடியான நிலையா? யாருக்கு என வீரசேகரன் கலவரத்தோடு ஈனஸ்தாயில் கேட்டான். எல்லோருக்கும் தான். நம் சோழ மகாராணி உட்பட நம் சோழ சாம்ராஜ்ய அங்கத்தினர் அனைவருக்குமே இது நெருக்கடியான நேரம்தான். வீரசேகரன் சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டவனாக, ஜனநாதா, இந்த உலகத்தில் நீ ஒருவன் மட்டுமே எனக்கு நண்பன் என்பதால் வேறு வழியின்றி உன் உதவியை நாடி வந்திருக்கிறேன் என பேச்சை ஆரம்பித்தான். தம்பி, இப்போது மாபெரும் ராஜ துரோகியாகி விட்ட நீ என்னிடம் நட்புரிமை கொண்டாடுவதை நான் ஆட்சேபிக்கவில்லை. என்ன வேண்டும் சொல். உன் ஊர்மிளாவின் முக தரிசனமா? ஆமாம், ஊர்மிளா எந்த சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறாள் என்பதையே கண்டுபிடிக்க முடியவில்லை என்றான் வீரசேகரன் பரிதாபமாக. தம்பி, இப்போது மதுரையில் சிறைகள் பெருத்து விட்டன, சிறை காவலும் பெருத்து விட்டன. நம் காவல்படை அதிகாரி ஏகவாசகரும் இப்போது அதிகாரத்தில் பெருத்து விட்டார். கடமையில் கடுகளவேனும் விட்டுக் கொடுக்காத அந்த மகா கருமையிடம் இந்த ஜனநாதன் கை நீட்டி எதையும் யாசிக்க மாட்டான் என்பதும் உனக்கு தெரிந்திருக்கும். அப்படியானால் இனி நான் இந்த உலகத்திலே ஊர்மிளாவை சந்திக்கவே முடியாதா? நாளையே சந்திக்க முடியும். வீர சொர்க்கத்தில் அல்ல, நரகத்தில் என சிரித்தான் ஜனநாதன். நரகத்திலா? ஆமாம், நம்முடைய அதிகாரிகள் நாளை விசாரணை மண்டபத்தில் நீதி திரையை கட்டி தொங்க விட்டு கொண்டு நடத்த போகும் நரக நாடகத்தில் நாளை உன் ஊர்மிளா விசாரணைக்கு கொண்டு வரப்படுவாள். அவள் மீது கடுமையான சதிக்குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது தம்பி. அதை கேட்டதுமே வீரசேகரன் பரபரப்புடன், நாளையே அவளுக்கு மரண தண்டனை விதித்து விடுவார்களா? அவளுடைய தலை யானை காலால் இடரப்படுமா? அவளுடைய கதி என்னவாகும் என நெஞ்சு கிழியும்படி புலம்பினான். தம்பி, தலைமறைந்து தெரிய வேண்டிய உன் தலை உன் தான் தோன்றி தடத்தினால் வெளிப்பட்டு விட்டால் உன் தலைக்கும் அந்த கதிதான் ஏற்படும். உன் தலைக்கு அத்தகைய விதியை நிர்ணயிக்க வேண்டும் என நம் முத்தரையன் ஓயாமல் முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறான். சகலத்தையும் இழந்து நிற்கும் எனக்கு என் தலை ஒன்று பெரிதல்ல. உன் தலை உனக்கு பெரிதல்ல, ஆனால் மற்றவர்களுக்கு உன் தலை மிகவும் பெரிது. உன் தலையை உயிரோடோ உயிர் இல்லாமலோ கொண்டு வருபவர்களுக்கு 10,000 பொன் பரிசளிப்பதாக ஏகவாசகர் ஒரே வாசகமாக சொல்லிவிட்டார். இந்த நிலையில் நயவஞ்சகனான என்னை நம்பி வந்திருக்கிறாய். ஜனநாதா, இப்போதே என் தலையை நீ விலையாக எடுத்துக்கொள். என் ஊர்மிளாவின் புன்னகை முகத்தை கடைசியாக ஒரே ஒரு தரம் பார்க்கும் சந்தர்ப்பத்தை மட்டும் எனக்கு கொடுத்தால் போதும். உன் தலையை எதிர்காலத்தில் மிகவும் விலை மதிப்பற்றதாக கருதுகிறேன். உனக்கு மாபெரும் தலைமை பதவியும் வாங்கித்தர முடியும். இப்போதே உனக்கு நம் அரசியலில் பழைய பதவியையும் எனக்கு இணையான செல்வாக்கையும் தேடித்தர முடியும். எதிர்காலத்தில் உன்னை எனது வழக்கரமாக்கிக் கொள்ளவும் விரும்புகிறேன். இதற்கெல்லாம் ஒரே ஒரு வழிதான் உண்டு என்றான் ஜனநாதன்.
அது என்ன வழி? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என வீரசேகரன் கேட்டான். நாளை நீதி சபையில் ஊர்மிளா விசாரிக்கப்படுவாள். அப்போது நீ சாட்சி கூண்டில் ஏறி நிற்க வேண்டும். அவள் உன்னை காதலிப்பதாக காட்டி உன் கருத்தை மயக்கி உன்னை கைவசமாக்கிய கதையெல்லாம் சொல்ல வேண்டும். உனக்கு தெரியாமலே உன்னை ஊர்மிளா மறைமுகமாக தனது சதித்திட்டங்களுக்கு கைக்கருவியாக பயன்படுத்தி கொண்டான் என கூற வேண்டும். அதாவது உனக்கும் அவர்களுக்கும் இடையே நடந்த உண்மையான வர்த்தமானங்களைத்தான் ஹரிச்சந்திர மகாராஜனை போல நீ கூறப் போகிறாய். உடனே நீ கனவிலும் ராஜ துரோகத்தை கருதியவன் அல்ல என்பது பகிரங்கமாக நிரூபணம் ஆகிவிடும். உன் மீதுள்ள களங்கம் நீங்கும். உனக்கு கருணை கிடைக்கும். பழையபடி நீ அரசியல் செல்வாக்கையும் அடைந்து விடலாம் என்றான் ஜனநாதன். துயரத்தோடு சிரித்தான் வீரசேகரன். என் ஊர்மிளாவை பகிரங்கமாக அவமானப்படுத்திதான் அரசியலில் நான் பதவி உயர்வு அடைய வேண்டுமா? உயிருக்கு உயிரான காதலியின் அழிவினால்தான் என் வாழ்வு உன்னத பலம் பெற வேண்டுமா? அதற்கு நான் ஒருபோதும் சம்மதிப்பேனா? அந்த பேதையை நீ ஏன் வீணாக பலியிட விரும்புகிறாய் ஜனநாதா? அதனால் உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைதான் என்ன? உன் உயிருக்குயிரான காதலி பலியிடப்பட்டால் உனக்கு நம் சோழ அரசாங்கத்தின் மீது அழியாத வெறுப்பு உண்டாகும். உன்னை அறியாது உள்ளுக்குள்ளே ஓயாமல் குமரி கொண்டிருப்பாய். நாளாக நாளாக நீ மனப்பூர்வமான ராஜ துரோகியாகி விடுவாய். சந்தர்ப்பம் வரும்போது நம் சோழ சாம்ராஜ்யத்தையே பழிவாங்க புறப்பட்டு விடுவாய். அப்படி நம் சோழ சாம்ராஜ்யம் சரியும் சந்தர்ப்பத்திற்கு தேவையான அஸ்திவாரத்தை தான் நான் போட்டுக் கொண்டிருக்கிறேன். எதிர்காலத்தில் அந்த சந்தர்ப்பம் வரும்போது நீ என் வழக்கரமாகி விடுவாய். என்னை போல உதட்டில் நட்பும் உள்ளத்தில் பகையும் வளர்க்கும் உன்னத ராஜ தந்திரியாகி விடுவாய். என்னால் முடிந்தவரை சோழ சாம்ராஜ்யத்தை அழிப்பதற்காக பல ஜனநாதன்களை உண்டாக்கி கொண்டு வருகிறேன். நம் சோழ சாம்ராஜ்யத்தை நீ ஏன் இப்படி கருவிருக்க வேண்டுமென எண்ணுகிறாய் ஜனநாதா? இதற்கு நான் எத்தனையோ தடவைகளில் எத்தனையோ விதமான காரணங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறேன். சோழ சாம்ராஜ்யத்தை நான் சிதைக்க வேண்டும் என நினைப்பது அது எங்கள் முன்னோர்களது பல்லவ சாம்ராஜ்யத்தின் அஸ்தமனத்தில் உதயமானது என்பதனால் மட்டுமல்ல. மக்களை நல்ல விதமாக ஆளும் ஆற்றலும் மனித உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நல்லெண்ணமும் எல்லோரும் ஓர்குலம் என நினைக்கும் சமதர்ம நோக்கும் மற்றும் மக்களாட்சிக்கு தேவையான சகல விதமான அம்சங்களும் சாமுத்திரிகா லட்சணங்களும் எனக்கு இருக்கும்போது சிறிதும் அருகதையற்ற குலோத்துங்க சோழதேவர் அரியணையில் அமர்ந்திருக்கிறாரே என்ற அசூசை என்பதனால் மட்டும் அல்ல. சர்வ வல்லமை பொருந்திய சாம்ராஜ்யங்கள் என்பவையே நம் நாட்டில் இருக்கக்கூடாது என்பதனால் தான் தம்பி. சாம்ராஜ்யம் சர்வ சக்தி வாய்ந்ததாக பெருக பெருக அதன் விஸ்தீரணம் அதிகரிக்க அதிகரிக்க ஆட்சியாளர்களிடம் சர்வாதிகாரம் குவிய குவிய ஜனங்களின் உரிமையும் வாழ்வும் செல்வாக்கும் பறிபோய்விடும். ஏகாதிபத்திய முறை அரசியல் ஒழிக்கப்பட வேண்டும். ஜனநாதா, அத்தகைய சர்வ வல்லமை பொருந்திய சாம்ராஜ்யத்தால் மக்களுக்கு நன்மையை விட தீமைகள் தான் அதிகம் விளையும் என்று நீ கருதுகிறாயா? விஸ்தீரணமான சர்வ வல்லமை பொருந்திய சாம்ராஜ்யம் என்பது எதேச்சதிகார பாதையிலே ராஜ நடை போட்டு தன்னுடைய ஆட்சி நீடிப்பையும் அதிகாரங்களையும் ஆடம்பரங்களையும் அபிலாஷைகளையும் மூர்க்கத்தனமான லட்சியங்களையும் முரட்டுத்தனமாக நிலைநாட்டுவதிலேயே தனது கருத்தை எல்லாம் செலுத்திக் கொண்டிருக்குமே தவிர மக்களின் உரிமைகளையோ நன்மைகளையோ சிறிதும் பொருட்படுத்தாது. ஜனநாதா, சூறாவளி புயல், வெள்ளப்பெருக்கு, மழையின்மை, பஞ்சம் முதலான நெருக்கடியான காலங்களில் கூடவா அத்தகைய சாம்ராஜ்யம் நிவாரண வேலைகளில் ஈடுபட்டு மக்களுக்கு நன்மை புரிய முன்வராது என எண்ணுகிறாய்? அப்படி செய்வதாக பாசாங்கு செய்யுமே தவிர மனப்பூர்வமாக செய்யாது. நம்முடைய சக்கரவர்த்திகளின் சாம்ராஜ்ய ஆட்சியிலே சில உதாரணங்களை எடுத்துச் சொல்கிறேன், கேள். ஒரு சமயம் நம் சாம்ராஜ்யத்தின் ஒரு மூலையில் வெள்ளப்பஞ்சம் ஒன்று ஏற்பட்டது. பெருமழையினால் தொண்டை நாடு பெரிதும் திண்டாடியது. பெரு வருஷம் பெய்து சோழ மங்களத்தேரி ஒரே நாளிலே 7 இடத்தில் பெருமழையாக உடைந்து வெள்ளத்தினால் பெரு நாசம் ஏற்பட்டது. அப்போது காமன் கண்டவானவன் என்ற ஒரு தனிப்பட்ட மனிதன்தான் ஏரியின் உடைப்பட்ட 7 மடைகளையும் அடைப்பித்து மக்களின் நலன்களை கவனிக்க முன்வந்தான். பிறகு நமது சாம்ராஜ்யத்தின் மற்றொரு புறம் மழையின்மையால் ஒரு பெரும் வரப்பஞ்சம் ஏற்பட்டது. மழையின்மையாகிய அனாவிருஷ்டி நாடெங்கும் கொடுமை விளைவித்த செய்தியை திருப்பாம்புரம், திருவண்ணாமலை முதலான ஊர்களில் உள்ள கல்வெட்டுகளிலே இன்றும் நாம் காணலாம். அந்த பஞ்ச காலத்தில்
காசுக்கு 3 நாள் நெல் விற்றது என்றும், வேளாளன் ஒருவன் தன் மக்கள் இருவருடன் 110 காசுக்கு கோயில் மடத்திற்கு வெளிப்பட்டு அடிமை புகுந்தான் என்றும் திருப்பாம்புர சாசனம் கூறுகிறது. இந்த பஞ்சத்திலே காசுக்கு உழக்கு அரிசி விற்கச் செய்து ஊண்ட பொண்ணும் தேடின பொருளும் நெல்லும் அடைய இட்டு திருநதியை கட்டி ஏரி கண்டும் காடு வெட்டி கட்டை பறித்து நிலஞ்சிறக்க பழனி திருத்தியும் பஞ்ச நிவாரண வேலைகளில் ஈடுபட்டு குடிமக்களை காப்பாற்றிய புண்ணிய சீலர்கள் யார் தெரியுமா? நமது சாம்ராஜ்யவாதிகள் அல்ல. அருங்குகின்ற கிழார், மங்கையர்க்கரசியார் போன்ற தர்ம சிந்தை மிகுந்த தனிப்பட்டவர்கள்தான். பஞ்ச காலத்தில் குடிமக்களுக்கு உதவி செய்தார்களே தவிர நமது அரசாங்கத்தார் செய்த உதவி இன்னதென்று இதுகாரும் தெரியவில்லை. பிறகு நமது அரசர் பெருமானின் ஆட்சி காலத்திலே காவிரி என்னும் விக்கிரம சோழ பேராறு பெரும் பெருக்கெடுத்து மக்களுக்கு சொந்தமாக இருந்த நிலங்களை எல்லாம் அழித்தது. அப்போது நமது சோழ அரசாங்கம் நம்முடைய ஆஸ்தான புலவரான கம்பநாட்டாழ்வாரை கூப்பிட்டு காவிரியின் வெள்ளம் அடங்க கவிதை பாட சொல்லியது. அதற்கு அரண்மனையிலே கம்பர் பெருமான் கவிதை பாட அதை கேட்டு நமது அரசர் பெருமான் அகமகிழ்ந்து கொண்டிருந்தாரே தவிர ஆற்று வெள்ளத்தை அடக்க குடிமக்கள் தான் ஒவ்வொரு பிடி மண்ணையும் அள்ளி போட வேண்டியிருந்தது. அதே வருடத்திலே சூறாவளி புயல் ஒன்று கிளம்பி நாட்டு மக்களை எல்லாம் நாசமாக்க தொடங்கியது. செம்பொன்னார் கோவிலில் திருவாசல் ஒன்றும் வடக்கு திருமதிலும் தேரேற்று குடமும் பெரும் புயலால் விழுந்து அழிந்தன. அவை ஆப்பூர் நாடாழ்வார் என்ற ஒரு தனிப்பட்ட மனிதரால் தான் திரும்ப கட்டப்பட்டன. ஆனால் சூறாவளி புயலால் வீடு வாசல்களையும் நிலப்பயிர்களையும் இழந்து பரிதவிக்கும் மக்களுக்கு நிவாரணமாக நமது அரசாங்கம் என்ன உதவி செய்தது என்பது இதுவரை தெரியவில்லை. தெற்கே புயல் அடித்து பெரும் நாசம் விளைகிறது என்றால் வடக்கே உள்ள நமது சாம்ராஜ்யாதிபதி அதை பற்றி கவலைப்பட மாட்டார். பொதுவாக இது போன்ற பஞ்சகாலங்கள் வருவது எதேச்சதிகாரிகளுக்கு பரமானந்தமாகவே இருக்கும் என்றான் ஜனநாதன். என்ன சொல்கிறாய்? பஞ்சகாலம் என்றால் பாராளுபவர்கள் பரமானந்தப்படுவார்களா என வீரசேகரன் திடுக்கிட்டு கேட்டான். ஆமாம் தம்பி, பஞ்ச காலத்தில் மக்கள் பலம் குன்றி கிடப்பார்கள். மக்களின் சக்தி பலகீனப்பட்டுவிடும். மக்களின் உரிமை குரல் மழுங்கி போய்விடும். பட்டினி கிடப்பவர்களிடம் எதிர்ப்பு சக்தி குன்றி கிடக்கும். இதயங்களிலே பயம் குடிக்கொண்டு விடும். வறுமையினால் அடிமைத்தனம் வளரும். அது எப்படி வளரும்? கொடிய வறுமை காலங்களில் பிழைக்க வழியேற்று போகும் பெண்களும் ஆண்களும் தம்மை விலக்கி விற்று கொண்டு அடிமைகளான செய்திகள் நமது வேந்தர் காலத்திலும் அவருடைய முன்னோர் காலங்களிலும் அதிகமாக இருந்தது என வெளிப்படுகின்றன தம்பி. அப்படியானால் நம் சோழ சாம்ராஜ்யத்தை நீ நிச்சயம் அழித்துவிடத்தான் போகிறாயா? ஜனநாதன் என்ற பெயருக்கு ஏற்ப நான் ஜனங்களின் உரிமையை நிலைநிறுத்த கடமைப்பட்டவன் தம்பி. அதற்காக நம் சோழ ஏகாதிபத்தியத்தை அடியோடு அழித்து விடவும் ஆசைப்படுபவன். அது என் காலத்தில் முற்று முழுதாக முடியாவிட்டாலும் என் சந்ததியின் காலத்தில் முற்று பெற்று விடும். நம் சோழிய சூரியோதயத்தின் கடைசி அஸ்தமனம் என் கண்ணுக்கு நன்றாக தெளிவாக புலப்பட்டு விட்டது தம்பி. வானமும் மையமும் வளர்த்த வான்புகழ் போனதோ, போற்றும் காலம் வந்து விட்டதோ என்று இனி நீ புலம்பினாலும் பலனில்லை. இது மாதிரி புலம்பலுடன் நமது சோழ மகாராணி கூட என்னை சந்திக்க வந்திருந்தார். என்ன என்ன சொல்கிறாய்? நமது சோழ மகாராணி நம்பிராட்டியார் இங்கே மதுரைக்கு வந்திருக்கிறாரா என வீரசேகரன் பக்தி சிரத்தையுடன் மெய் சிலிர்க்க கேட்டான். ஆமாம் தம்பி, இந்த காலத்தில் நம் மாபெரும் நம்பிராட்டியார் சாதாரண பெண்ணை விட அதிகம் புலம்ப ஆரம்பித்து விட்டார். நம் மகாராணி சோழ நாட்டில் இருந்து அவசரமாக புறப்பட்டு மிகவும் அந்தரங்கமாக வந்திருக்கிறார். இது நமது அரசர் பெருமானுக்கு கூட தெரியாதாம். சோழ மண்டலத்தில் வால் நட்சத்திரம் ஒன்று தோன்றுவதை நமது மகாராணியார் கண்டாராம். அடிக்கடி துர்க்கனவுகள் வேறு தோன்றி துன்புறுத்தியதாம். தனது பிராணநாதரை பற்றி பழிச்சொல் எங்கும் பரவி எந்த இடத்திற்கு போனாலும் ஏளனம் எதிரொலிப்பதை கண்டு மனம் புண்பட்டாராம். இப்போது சோழ நாட்டில் உள்நாட்டு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறதாம். உள்நாட்டு சாமந்தர்களான நாட்டு தலைவர்கள் சிலரும் ராஜ துரோகிகளாகி சூழ்ச்சி செய்கின்றனராம். ஆங்காங்கே உள்ள சிற்றரசுகளும் எல்லை போன்ற அதிகாரிகளும் தங்களுடைய சக்திகளையும் படை வீரர்களையும் பெருக்கிக் கொண்டு மன்னரின் ஆட்சியை கவிழ்க்க சமயத்தை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பழிக்கு பழி வாங்க பக்கத்து நாடுகளில் உள்ள மன்னர்களும் போர் முரசு கொட்ட காத்திருக்கின்றனராம். இத்தனைக்கும் ஆதி மூலமாக தோன்றுபவன் இந்த ஜனநாதன் என்கிற சந்தேகம் சோழ மகாராணிக்கு இருந்திருக்கும் தம்பி.
என்றாவது ஒரு நாள் என்னிடம் வீரபாண்டியன் தன் பிராண பத்தினிக்காக மரண பிச்சை கேட்பான் என்றால், சோழ மகாராணியும் தன் பிராணநாதருக்காக என்னிடம் அரசியல் பிச்சை கேட்கவும் தயாராக இருப்பாள் என விஷமமாக சொல்லிவிட்டு சிரித்தான் ஜனநாதன். வீரசேகரனோ அழாத குரலில், ஜனநாதா, நம் சோழ மகாராணியாரே அந்தரங்க ஆலோசனை பெறுவதற்கு மதுரை மாநகரம் வந்திருக்கிறார் என்றால் நமது சோழ சாம்ராஜ்யத்திற்கு இது நெருக்கடியான நேரம் என்றுதான் தோன்றுகிறது. ஆமாம் தம்பி, நமது சோழ பேரரசுக்கு எதிராக கொங்கு நாட்டு கரூரும் தொண்டை நாட்டு காஞ்சிபுரமும் குழப்பங்களை எழுப்புகின்றன. தெலுங்கு சோழரும் கெங்கர்களும் கூட கொதித்து எழுவார்கள் என தோன்றுகிறது. ஈழ நாட்டிலும் எழுச்சி ஏற்பட்டு இலங்கை வேந்தனும் கூட நமது சோழ மண்டலத்தின் மீது சீரிப்பாய படைகளை தயாரித்து விட்டானாம். நம்முடைய சாம்ராஜ்யத்தின் தலைநகரையும் மன்னர் பெருமானின் அரண்மனையையும் மத்திய அரசையும் பாதுகாக்க மாபெரும் படை தேவைப்படுகிறதாம். இந்த நிலையில் இந்த மதுரை மாநகரில் நாம் நிறுத்தி வைத்திருக்கும் நிலப்படையெல்லாம் நாம் துரிதமாக சோழ மண்டலத்திற்கு திருப்பி அனுப்பியாக வேண்டும். நம்முடைய சோழ ராஜதந்திரிகள் எல்லாம் மதுரை மாநகரை விட்டு மூட்டை கட்டி கொண்டு கிளம்ப வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது. நம்முடைய படைகள் அனைத்துமே இங்கிருந்து புறப்பட்டு போவதற்குரிய நாள் குறித்தாகிவிட்டது தம்பி என்றான் ஜனநாதன். ஜனநாதா, இந்த நெருக்கடியான நிலையில் நம் சோழ ராஜதந்திரிகள் இங்கே வீணாக புரட்சிக்காரர்களை பிடித்து விசாரித்து தண்டிப்பதிலேயே அதிக கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்களே, அது ஏன் என கேட்டான். தம்பி, பாண்டிமா தேவியை நாம் சிறைப்பிடித்து சோழ மண்டலத்திற்கு அனுப்பி வேலமேற்ற போகிறோம் அல்லவா? அதற்கு பழிக்கு பழியாக நமது சோழ நாட்டின் மீது படையெடுக்க வேண்டும் என்கிற ஆத்திரம் பாண்டிய மக்களின் நெஞ்சங்களிலே தலைமுறை தலைமுறையாக இருந்து வரும் அல்லவா? அதற்கு தேவையான சக்தியும் துணிச்சலும் பாண்டிய மக்களுக்கு இல்லாதபடி நாம் சீர்குலைத்து விட வேண்டும் அல்லவா? நம்முடைய சோழ ஆதிக்கம் இங்கிருந்து மூட்டை கட்டி கொண்டு புறப்படும் முன்பு பாண்டிய மக்களின் சக்திகளை எல்லாம் வேட்டையாடி பலகீனப்படுத்தி என்றென்றும் தலையெடுக்க முடியாதபடிக்கு நிர்மூலப்படுத்தி விட்டு போக வேண்டும் என்பதுதான் நமது சோழ ராஜதந்திரிகளின் உள்நோக்கமாகும். அதனால்தான் இங்கு புரட்சிக்காரர்கள் என பிடிக்கப்படுபவர்களை எல்லாம் சரியான விசாரணையின்றி குற்றவாளிகள் என தீர்ப்பளித்து மரண தண்டனை விதித்து தண்டனை கோட்டத்திற்குள் தள்ளி வருகிறார்கள். இவ்வாறு தண்டிக்கப்பட்டவர்கள் எல்லாம் சிறிதும் தயவு தாட்சண்யமின்றி யானை காலால் இடரப்பட வேண்டும் என தலைவிதியும் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனால் ஜனநாதா, அப்படி தண்டிக்கப்பட்டவர்களில் ஒருவர் கூட தலை இடரப்படவில்லையே. நம்முடைய யானைப்படைகள் பிரம்மாண்டமானது என பிரசித்தி பெற்றதல்லவா? அதன் பலத்தை எல்லாம் பாண்டிய மக்களுக்காக காட்டி பயமுறுத்தி வைத்து விட்டுதானே நாம் இங்கிருந்தே புறப்பட வேண்டும். நம்முடைய ராஜதந்திரிகள் இங்கிருந்து புறப்படும் முன்பு குறிப்பிட்ட ஒரு தேதியில் அந்த குற்றவாளிகள் எல்லாம் வரிசை கிரமமாக கொண்டு வரப்பட்டு பாண்டிய மக்களின் கண் முன்பாக பகிரங்கமாக நிறுத்தப்பட்டு பொழுது விடிந்தது முதல் பொழுது அஸ்தமிக்கும் வரை குற்றவாளிகளின் தலைகள் யானை காலால் ஓயாமல் இடரப்பட்டு கொண்டே இருக்கும். அத்தகைய பயங்கர காட்சியை பகிரங்கமாகவே நாம் நடத்தி காட்டிவிட்டு போனால் நமக்கு எதிராக பாண்டிய மக்கள் பெருமூச்சு விடக்கூட பல தலைமுறை வரை பயப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இது நமது ராஜதந்திரிகளின் நினைப்பு என்று சொல்லிவிட்டு சிரித்தான் ஜனநாதன். அப்படியானால் விசாரணை சபைக்கு குற்றவாளிகள் என இழுத்துச் செல்லப்படுபவர்கள் எல்லாமே யானை காலால் இடரப்படும் கதியைத்தான் அடைவார்களா என்றான் வீரசேகரன். ஆம் தம்பி, நாளை உன் ஊர்மிளாவிற்கு கூட அந்த கதிதான் ஏற்படலாம். அதற்காக இப்போதே அழ ஆரம்பித்து விடாதே, கீழே சென்று தூங்கு என்றான் ஜனநாதன். இருதயமே இல்லாதவன் நீ, உனக்கு உன்னதமான உணர்ச்சிகள் எதுவுமே கிடையாது ஜனநாதா. ஆனால் நான் அப்படிப்பட்டவன் அல்ல. ஊர்மிளா இல்லாவிட்டால் நானும் இல்லை. இதை மட்டும் நீ நன்றாக நினைவில் வைத்துக் கொண்டால் போதும், நான் வருகிறேன் என வீரசேகரன் அழுகையுடனும் ஆத்திரத்துடனும் சொல்லிவிட்டு பைத்தியம் பிடித்தவனைப் போல படப்படவென கிளம்பி சென்று விட்டான். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். நன்றி.